ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மூக்குக்குமானம் நாக்கு குருசி சேனல். இன்றைக்கி நம்ம வந்துட்டு சிக்கன் கபாப் பார்க்கலாங்க. விங் பீஸ் எடுத்திருக்கேன் நான், ரெக்க பீஸு. ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்கிறது பார்க்கலாமா? வாங்க கிச்சனுக்கு. முதல்ல வந்துட்டு இது மாதிரி விங் பீஸ் எடுத்திருக்காங்க. அதில் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சமாக, மிளகாய் பொடி கொஞ்சமாக போட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு கொத்தமல்லி சேர்த்துருக்கேன், மணமாக இருக்கும் சாப்பிடும்போது. இப்போ வந்துட்டு கலர் வந்துட்டு போடுறேங்க. நான் ஒரு 2 சிட்டிக்கே போடுறேன். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு சில்லி ஃப்ளெக்ஸ் போட்டிருக்கேன். இது கடிக்கும்போது வாய்க்கு பட்டுட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கலாம். சிக்கன் கபாப் மசாலா எடுத்துருக்காங்க, அதை போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். புளிப்பு வேணும்னா எலுமிச்சை ரசம் கூட கொஞ்சம் போட்டுக்கலாங்க, ரொம்பவும் சுவையாக இருக்கும். இது வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மேரினேஷன் பண்ணி வச்சுக்கணுங்க. 1 மணி நேரம் பண்ணி வச்சுருக்கேன் நான். இது வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இன்றைக்கி பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு நாளைக்கு பண்ணிக்கிட்டால் கூட ரொம்பவும் சுவையாக இருக்கும் ஃப்ரை பண்ணிக்கிட்டால். இப்போ வந்துட்டு 1 மணி நேரம் கழித்து இது மாதிரி ஆயிடுச்சுங்க. இது வந்துட்டு நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்கிற எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். நம்ம 5-6 மணி நேரம் 10 மணி நேரம் மேரினேஷன் பண்ணி வச்சோம்னா அது நல்லா ஊறி உள்ளேக்கெல்லாம் மசாலா நல்லா பிடிச்சி ரொம்ப சுவையாக இருக்கும். நான் வந்துட்டு டைம் இல்லைன்றதுனால 1 மணி நேரம் மட்டும் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா ஒன்று ஒன்றா எடுத்து இது மாதிரி ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்துட்டு நல்லா ஒரு சைடு வந்துட்டு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சிங்க. திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு அந்த எண்ணெய் சத்தம் வந்துட்டு இல்லாமல் இருக்கிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சின்னா எண்ணெய் சத்தம் வராது. சுட சுட நம்ம வீட்டிலையே சிக்கன் கபாப் ரெடி ஆகிடுச்சிங்க, விங் பீஸ் கபாபு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சுக்குங்க. நம்ம சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே வியூவர்ஸ், நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.